மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைக்கு ஒன்றிய அரசு எல்லா அரசு நிகழ்ச்சிகளிலும், அதாவது ஒன்றிய அரசு நிகழ்ச்சிகளில் தேசிய கீதத்துக்கு முன்பாக வந்தே மாதரம் பாடல் பாடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அறிவித்திருக்கிறது. இங்கே நம்ம ஊரில் கவர்னர் 2 தடவை தேசிய கீதம் பாடணும், சண்டேனா 2 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ என்னன்னா ஒன்றிய அரசு தேசிய கீதத்துடன் வந்தே மாதரத்தையும் பாட வேண்டும், அதுவும் முழுமையாக அந்த சரணங்களை நீக்கப்படாமல் பாட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. வந்தே மாதரம் பாடல் என்பது அது உண்மையிலே ஒரு தேசபக்திக்கான பாடல் கிடையாது. அது பங்கிம் சந்தர் சட்டர்ஜி எழுதிய ஆனந்தமடம் நாவலில் முஸ்லீம்களுக்கு எதிராக எழுதப்பட்ட ஒரு பாடல். காலியிடமும் துர்க்கையிடமும் முஸ்லீம்களை கொலை செய்வதற்காக வேண்டப்படக்கூடிய பாடல் தான் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான எதிர்ப்புகள். இன்னும் சொல்ல போனால் அந்த பாடலுக்கு இசையமைத்த ரவீந்திரநாத் தாகூரே பிற்காலத்தில் அது தேசிய கீதமாக அங்கீகரிக்கப்படக்கூடாது, அது ஒரு இனவாதத்தை தூண்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லி அவர் அன்றைக்கிருந்து நேரிடம் முறையிட்டார் என்பது ஒரு வரலாறு. அதனால தான் பின்னால் காங்கிரஸ் கட்சி அந்த வந்தே மாதரம் பாடலை தேசிய கீதமாக்காமல் ஜனகணமனவை தேசிய கீதமாக்கியது. வந்தே மாதரம் பாடலில் பயன்படுத்தினாலும் கூட அந்த சர்ச்சைக்குரிய சரணங்களெல்லாம் நீக்கிவிட்டு தான் அதை பயன்படுத்தியது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இஸ்லாமியர்கள் இந்த உருவ வழிபாடுகளை ஏற்றுக்கொள்வது கிடையாது. அப்போ தாய்மண்ணே வணக்கம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வந்தே மாதரம் பாடலை இஸ்லாமியர்கள் ஒரு மார்க்கத்தினுடைய அடிப்படையில் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று, முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு பாடலை முஸ்லீம்களே பாட சொல்வது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற விஷயத்தையுமே முற்போக்கு சிந்தனையாளர்கள் இங்கே ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுள்ள எல்லாருமே வலியுறுத்தக்கூடிய சூழலில் தங்களுடைய மதவாதத்தை திணிக்கக்கூடிய நிலைமையில தான் இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு இதை அறிவித்திருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தா உத்தரப்பிரதேசத்துடைய பாஜக முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பாபர் மசூதி மீண்டும் கட்டப்படும் என்பதை கனவில் கூட நினைத்து பார்க்காதீர்கள் அப்படிங்கிறார். இப்போ பாபரே திருப்பி மசூதி கட்டப்படுறது கிடையாது. பாபர் மசூதின்னு ஒன்று இருந்தது, அங்கே இடிக்கப்பட்டது. அப்படிங்கிறப்ப அந்த இடிக்கப்பட்டதற்கு இப்போ இஸ்லாமியர்களுக்கு என்ன இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறப்ப தான் உச்சநீதிமன்றம் ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணி ஒரு தீர்ப்பு சொல்லிச்சு. உண்மையிலே பாபர் மசூதி இடிக்கப்பட்டது தவறு தான், ஆனால் வேற வழியே இல்லாமல் சரி இடிச்சிட்டாங்க, கோயிலை கட்டிக்கங்க. ஆனால் அதே நேரத்தில் அதற்கு இணையாக இன்னொரு இடத்துல நீங்கள் மசூதி கட்ட வேண்டும் என்று சொல்லி ஊபி அரசுக்கு அது சொல்லியது, தீர்ப்பிலையுமே அறிவித்தது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த மசூதி எழுப்பப்படவே இல்லை, இனிமேலும் எழுப்பப்படாது அப்படின்னு சொல்லி யோகி ஆதித்யநாத் சொல்றாருன்னா நீதிமன்ற தீர்ப்பை இவங்க எந்த அளவுக்கு மதிக்கிறார்கள், அரசியலமைப்பு சட்டத்தை எந்த அளவுக்கு மதிக்கிறாங்க அப்படிங்கிறதான் பார்க்குறோம். ஆக மொத்தம் ஒரு மிகப்பெரிய அபாயகரமான ஆட்சியில் நம்ம இருக்கிறோம் என்பதைத்தான் இது உணர்த்துகிறது. ஆனாலும் அதற்கு எதிரான போராட்டங்கள் கண்டிப்பாக மேலும் கண்டிப்பாக இந்த பாசிசம் தூக்கி எறியப்படும் அப்படிங்கிற நம்பிக்கையோட சோக்குழப்பம். இது முச்சந்தி ஷோ. நான் உங்கள் சுகுணா திவாகர். நான் அலெக்ஸ் பாண்டியன். இன்றைக்கு பரபரப்பாக இருப்பது அப்படிங்கிறது திமுகவுடைய தலைவர் தமிழ்நாடு முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்தியா டுடேவுடைய ரவுண்ட் டேபிளில் அளித்த ஒரு பேட்டி. பாருங்க, பிரதமர் முதலமைச்சர்லாம் ஒரு பேட்டியெல்லாம் கொடுக்குற அப்படி ரவுண்ட் டேபிளில் அவரும் கேள்விகள் கேட்காரு, இவருமே பதில் சொல்றாரு. ஆனால் ஒருத்தர் பணிவரை தாண்டி வரவே இல்லை. அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை அவர் சொல்லுகிறார். என்னன்னா எங்களுக்கு 2021 தேர்தலை போல இந்த தேர்தல் அவ்வளவு கடினமாகலாம் இருக்காது, ஏன்னா நாங்கள் நிறைய திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறோம், நிறைய சாதனைகளை செஞ்சிருக்கோம், அதனால எங்களுக்கு வாக்குகள் எளிதாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் ஒன்றிய அரசுங்களுக்கு தொடர்ச்சியாக நெருக்கடிகளை கொடுத்து கொண்டே இருக்கிறது, அதையெல்லாம் தாண்டி தான் நாங்கள் இவ்வளவு சாதனைகள் செய்திருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கார். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தொடர்ச்சியாக இடம்பெறும், ராகுல் காந்தி அரசியலுக்கு அப்பாற்பட்டும் என்னுடைய சகோதரன் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. இவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த ஒரு 2 வரி எடுத்து தான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்கு கட்டமைக்கப்படுகிறது. கூட்டணி ஆட்சி என்பது ஒத்து வராது, வேண்டுமென்றே திமுக காங்கிரஸ் கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்துபவர்கள் செய்யக்கூடிய ஒரு சதி வேலை, அது எடுபடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு. அதை மட்டும் எடுத்து போட்டு அப்படியே பயங்கரமான விவாதங்கள் போய் கொண்டு இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியுடைய மாணிக்கம் தாகூர் அவர் சொல்லியிருக்கிறாரு, நம்மளாம் 2006 காங்கிரஸ் முடிவு எடுத்திருக்கணும் அப்படிங்கிறாரு. அதாவது 2006 நமக்கு தெரியும் திமுக வெற்றி பெற்றாலும் கூட அது பெரும்பான்மையான ஆட்சியாக அமையவில்லை. அதனால் அன்றைக்கி ஜெயலலிதா மைனாரிட்டி திமுக அரசாங்கம் அப்படின்னே சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ காங்கிரஸ் கட்சி கூட்டணி ஆட்சிக்கு நிர்பந்தம் கொடுத்திருந்தா அனுமதிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. 2011 தேர்தலில் என்ன நடந்துச்சுங்கிறத அவர் மறந்துருப்பார், இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறோம். 2011 தேர்தலில் கலைஞருக்கு அழுத்தம் கொடுத்து 63 சீட்டுகளை காங்கிரஸ் கட்சி வாங்கியது. அப்போ கலைஞர்லாம் 63 நாயன்மார்கள் அப்படிலாம் அவர் வழக்கம் போல சாதனையமாக சொன்னார். அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஜெயிச்ச எம்எல்ஏ சீட்டு 5, 63 சீட்டு வாங்கி 5 சீட்டு ஜெயிச்ச காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் என்ன கட்சியை வளர்த்துருக்கீங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையான கேள்வி எழுகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா
நீங்கள் காங்கிரஸ் கட்சி இந்த 5 ஆண்டுகளில் வந்து திமுக ஆட்சியில் 5 ஆண்டுகளாக இருக்கட்டும், அல்லது மோடி அரசு வந்து தொடர்ச்சியாக ஒரு 15 ஆண்டுகளாக 10 ஆண்டுகளுக்கு மேலே ஆண்டுகிட்டு இருக்கிறது, எந்த பிரச்சனைக்கு வலிமையாக குரல் எழுப்பி இருக்கிறதுனா ஜனநாயகம் படத்துக்கான பிரச்சனைக்கு மட்டும் தான் வலிமையாக குரல் எழுப்பி இருக்குது. இன்னைக்கு வந்தே மாதரம் இஷ்யூவில் கூட அங்கே எங்கேயுமே காணும், இதை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. சரி, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வந்து தாவேக்க ஒரு ஆப்ஷனை திறந்து வச்சிருக்கு, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. அந்த நம்பிக்கையில் தான் காங்கிரஸ் இப்படி பேசுது. அப்படின்னா மாணிக்கம் தாகூரே வந்து நாடாளுமன்றத்தில் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார். அதுக்கு எதிராக யார் கண்டனம் தெரிவிக்கிறாங்கன்னா திமுக தலைவர் ஸ்டாலின். விஜய் வாயை கூட திறக்கல. வாயவே திறக்காத விஜய் பிஜேபிக்கு எதிராக எதுவும் பேசாத, காங்கிரஸுக்கு நன்றி கூட தெரிவிக்காத, காங்கிரஸ் ஒடுக்கப்படுகிற பொழுது கண்டனம் கூட தெரிவிக்காத தாவேக்காவை நம்ம போய் வந்து என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து மாணிக்கம் தாகூர் இவ்வளோ பேசுகிறாரு. மாணிக்கம் தாகூர் தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலே குறைந்த அளவு வாக்கு வித்தியாசத்தில் வந்து வெற்றி பெற்ற ஒருத்தர் வந்து மாணிக்கம் தாகூர். 4300 ஓட்டு விஜயகாந்த் பையன்ட்ட வந்து போராடி ஜெயிச்சார். அப்போ நீங்கள் வந்து கட்சியோட உள்கட்டமைப்பையும் வளர்க்கல. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு வலிமையான ஒரு போராட்டங்களை முன்வைக்கல. ஆனால் வந்து வாய் மட்டும் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு. மாணிக்கம் தாகூர் ஒரு எம்பி, பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னே மக்களுக்கு தெரியாது. வினு சக்கரவர்த்தியை கூட தெரியும், பிரவீன் சக்கரவர்த்தியில் மக்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்டவர் வந்து அவர் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவ்வளோ ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னா ஸ்ட்ராட்டஜி வேலையை மட்டும் பார்க்க வேண்டியதானே, ஓடணும்னா ஓரமாக போக வேண்டியதானங்கிற மாதிரி அவர் வந்து தொடர்ச்சியாக இதை பற்றி பேசி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் என்னன்னா, இப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கலாம். இப்போ இவர் சிபிஎம் மாநில செயலாளர் கூட சொல்லி இருக்கிறார், கூட்டணி ஆட்சிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து தேர்தலுக்கு முன்னாடி பேசக்கூடாது, தேர்தல் முடிந்த பிறகு நம்ம அதை பார்த்துக்கலாம், ஏன் இப்போதே வந்து பேசணும் அப்படிங்கிறாரு. இப்போ சிபிஎம் என்ன கேட்குறாங்க, எங்களுக்கு இரட்டை இலக்கம் கொண்ட தொகுதிகள் வேண்டும் அப்படிங்கிறாங்க. விசிகா கேட்குறாங்க, எல்லாருமே கேட்குறாங்க. ஏன்னா இது வந்து அந்தந்த கட்சியோட எதிர்பார்ப்பு நிலைப்பாடு, அது கேட்பதுங்கிறது வேற. ஆனால் யதார்த்தம் என்பது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கணும். காங்கிரஸ் கட்சிக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா இருந்துட்டு போட்டோம். 1967 பிறகு காங்கிரஸ் கட்சியின் நிலைமை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தொடர்ச்சியாக திமுக அல்லது அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து தான் அவங்க வந்து முதுகில் சவாரி செய்து தான் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 1989 மட்டும்தான் மூப்பனார் தலைமையில் காங்கிரஸ், அன்னைக்கு வேற வழி இல்லை, ஜானகி ஜெயலலிதா அணியின் 2 அணியா ஏடிஎம்கே பிரிஞ்சு அவங்க தனியாக நின்னாங்க, இந்த பக்கம் திமுக தேர்தல் நிற்கிறது. அப்போ தனியாக தான் நின்னாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் உண்மையில் தனித்து தான் போட்டிடுவோம், காமராஜர் ஆட்சிக்கு அமைப்போம் அப்படின்னாரு. காமராஜர் ஆட்சியை காமராஜர் அமைக்க முடியல கடைசி வரைக்கும். அதுக்கு பிறகு பார்த்தோம் சொன்னால் வந்து திருப்பி வந்து இது அதிமுகவோட கூட்டணி. அப்புறமேல 96 தேர்தல் அதிமுக கூட்டணிங்கிறப்ப வந்து இங்கே இருக்கிற காங்கிரஸ்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அந்த காங்கிரஸ் உடைந்து தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாகி திருப்பி திமுக கூட்டணி இப்படி தான் போய்கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சூழலை பார்க்குறோம். அப்போ 1989 வந்து இப்போ இருக்கக்கூடிய 2026 வரைக்கும் காங்கிரஸ் வளர்ந்துருக்கதானா, தனியாக வந்து கடைசியில் வந்து 2014 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வந்து காங்கிரஸ் கூட்டணி விட்டு வெளியில் வந்தது பிறகு காங்கிரஸ் தனித்தனி 4% வாக்குகளை வாங்கியிருக்கிறது. இதுதான் காங்கிரஸ் வந்து வாங்கியிருக்கக்கூடிய அதிகபட்ச வாக்கு சதவீதம். இந்த 4% ஓட்டை வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கு, சரி நீங்கள் வந்து 5 அமைச்சர் பதவி தரோம் அப்படின்னு சொல்லிட்டா அந்த 5 அமைச்சர் பதவி யாருங்கிறதுக்கு காங்கிரஸில் அவ்வளோ சண்டைகள் நடக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு விஷயம். ஆக திமுக என்ன நினைக்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசு பாஜக அரசு நம்முடைய முதன்மையான எதிரி, அது தொடர்ச்சியாக குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்குது. அதற்கு ஆதரவாக தான் இங்கே ஒரு ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இதை நம்ம விடக்கூடாது, நம்ம வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பில் இருக்கிறோம். அதனால அந்த பிரச்சனைகளை பெருசுப்படுத்த வேண்டாம். ஏன்னா மாணிக்கம் தாகூர் கூட பேசுறாரு, பிரவீன் சக்கரவர்த்தி கூட பேசுறாரு. ஆனால் திமுக தலைமை வந்து அதில் வந்து பெரிய அளவு அதுக்கான எதிர்வினை செலுத்தவில்லை. ஒரே ஒரு தடவை தளபதி பேசுகிறார், அவ்வளோதான். மதுரையுடைய சட்டமன்ற உறுப்பினர் தளபதி பேசுகிறார், அதை தவிர வேறு எதுவுமே இல்லை. இன்னொன்று வந்து என்னன்னா, இப்போ இவங்க வந்து 22ஆம் தேதி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைன்னு சொல்லி திமுக அறிவித்திருக்கிறது. இவங்க என்னன்னா டிசம்பர் மாதமே ஒரு குழுவை வந்து காங்கிரஸ் கட்சியில் போட்டுட்டாங்க. 70 நாட்களாக காத்து கொண்டு இருக்கோம், 50 நாட்களாக காத்து கொண்டு இருக்கோம், இன்னும் பேச்சுவார்த்தை தொடங்கலைன்னா எந்த கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடந்திருக்குது? ஏடிஎம்கே அலையன்ஸ் ஒன்று இப்போ தான் ஃபார்ம் ஆகிருக்குது. இதில் தாவேகா தலைமையில் கூட்டணிக்கு யாருமே வரல. நாம் தமிழர் கட்சி அவங்களே பேசி அவங்களே வேட்பாளர் வச்சுக்குவாங்க. அப்போ காங்கிரஸ் கட்சி ஒரு குழுவை அமைச்சிருச்சுங்கிறதுக்காக இவங்க தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை வந்து ஆரம்பிக்க முடியும்? ஏன்னா காங்கிரஸ் மட்டும் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க, இடதுசாரிகள் இருக்காங்க, இன்னும் சில கட்சிகள் வரலாம்னு எதிர்பார்க்கப்படுறப்ப எல்லாமே முடிவாக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை வந்து தொடங்குவாங்க. இவங்களுக்கு ஏதோ இருக்கக்கூடிய பிரச்சனை, இவங்க ஒரு 5 பேர் கொண்ட குழுவை போட்டு இவங்க 70 நாளைக்கு முன்னால் பார்த்துட்டோம் முதலமைச்சரை, உடனே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கணும் சொன்னால் அதில் என்ன நியாயம் இருக்கிறது அப்படிங்கிறதான் அடிப்படையான கேள்வி. ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இந்த சர்ச்சைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கார். திமுகவை பொறுத்த வரைக்கும் அது வந்து கூட்டணி ஆட்சிக்கு தயாராக இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து அவர் அறிவித்திருக்கிறார்.
இனிமேல் முடிவு எடுக்க வேண்டியது காங்கிரஸோட முடிவு தான். எனக்கு தெரிஞ்ச ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அவர் அவ்வளோ சீக்கிரம் திமுக கூட்டணி விட்டுலாம் வெளியில் போக மாட்டார், இவங்களை நம்பியெல்லாம் வெளியில் போக மாட்டார். கண்டிப்பாக மாணிக்கம் தாகூர் அப்புறமேல் பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரியான மண்குதிரைகளை நம்பி ஆட்டில் இறங்க மாட்டார் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். வெளியில் வந்து காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கூட சீட்டு கேட்குறாங்க அப்படின்னு பஞ்சாயத்துகள்னாலும் வந்து அந்த நீங்கள் சொன்ன அந்த பிரவீன் சக்கரவர்த்தி மாணிக்கம் தாகூர் இவங்க 2 பேர் மட்டும்தான். மற்றவங்க எல்லாருமே வந்து செல்வ பிறந்தையாக இருக்கட்டும், அவர் வந்து கூட்டணினா எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி விட்டு கொடுத்து போகிறாரு, பதிலுக்கு பதில் சொல்கிறாரு. விடுதலை சிறுத்தைகள் கூட எல்லாம் ஒரு முரண்பாடு வந்தபோது வருத்தம்லாம் தெரிவிச்சிருந்தாரு. ஸோ அப்படி வந்து அது வழக்கமான அரசியல் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் தலைவர்களுக்கு மத்தியில் இருக்குது. இந்த 2 பேர் வந்து தொடர்ந்து மீண்டும் 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 மாத கணக்கில் வந்து எதிர்கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, இமீடியட்டாக வந்து முதலமைச்சருக்கு வந்து பதில் சொல்கிறது, அதை வந்து தடுக்காமல் இருக்கிறது, அப்படி தான் காங்கிரஸ் பண்ணுற பெரிய விஷயம். அவங்கள வந்து பேசாமல் நிறுத்தியிருந்தாலோ இதை கிஸ்மிஸ் பண்ணியிருந்தாலோ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் எப்போதோ முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கும். இன்னொன்று, கூடுதல் சீட்டு கேட்கறது, ஆட்சியில் பங்கு கேட்கறதுங்கிறது வந்து ஒரு கட்சி, அது அவங்களோட உரிமை. கேட்குறாங்க, அவங்க தந்தாங்கன்னா எடுத்துக்கலாம், இல்லைனாக்கா கூட்டணியை அடுத்த விஷயங்களை பார்த்து போயிடலாம். பட் ஆனால் கேட்கறதுக்கான முகாந்திரம் என்ன இருக்குது, அந்த கட்சியில் வந்து அதுக்கான ஆட்கள் முதல்ல இருக்காங்களா, வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா, அந்த கட்சி வந்து வளர்ந்துருக்கா அப்படிங்கிறதும் அடிப்படையாக வச்சு தான் இந்த கோரிக்கைகள் எழுறது. பாஜக கடந்த 4-5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் பண்ணுற போராட்டங்கள், வெளியில் வந்து ஆக்டிவாக இருக்கிறது, குரல் கொடுக்கறது அப்படின்றதெல்லாம் கம்பேர் பண்ணால் கூட காங்கிரஸ் வந்து சாதிச்சது அப்படின்ட்டும் எதுவுமே கிடையாது. அவங்க வந்து ஒன்றிய அரசுக்கு எதிராகவே எத்தனை போராட்டங்களை தமிழ்நாட்டில் நடத்தியிருக்காங்க. எவ்வளோ பூத் ஏஜென்ட் லிஸ்ட் வந்து இப்போ சமீபத்தில் தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்டுச்சு. அதில் காங்கிரஸுக்கு எவ்வளோ பூத் ஏஜென்ட் இருக்காங்க அப்படின்ட்டு எதை எடுத்தாலும் அவங்க வந்து பண்ண விஷயங்கள்னு சொல்லிட்டு ஒன்றும் பிரமாதமான பெர்ஃபார்மன்ஸ் எதுவுமே கிடையாது. கடந்த 4 ஆண்டுகளாக சும்மா இருந்துட்டு எந்த மக்கள் பிரச்சனைகளும் குரல் கொடுக்காம தேர்தல் நேரம் வந்தபோது மட்டும் எங்களை பற்றி தெரியுமா அப்படின்ட்டு வாய்ஸோட ஆள் பேசுறது வந்து அந்த கட்சிக்கு தான் அழிவு. இப்போ வந்து தாவேகாவுக்கு போக விரும்புகிறோம், மாவட்ட செயலாளர்கள்லாம் அதை தான் விரும்புகிறாங்க. மாவட்ட செயலாளர் காங்கிரஸில் வந்து இவங்க தான் மாவட்ட செயலாளருங்கிறதே வந்து பொதுமக்களுக்கும் தெரியாது, அந்த கட்சியில் இருக்க காங்கிரஸ் தொண்டனுக்கும் தெரியுமான்னு தெரியாது. ஆனால் தேர்தல் நேரத்தில் வந்து நாங்கள் மாவட்ட செயலாளர்கள் பெரும்பான்மையானவர்களும் 75 பேர் 72 பேர் வந்து தாவேகாவுக்கு போக விரும்புகிறாங்க அப்படின்னாக்கா அது வந்து தாவேகாவுக்கு போய் இவங்க என்ன பண்ணுவாங்க, தாவேகாவுக்கு என்ன ஓட் பேங்க் இருக்குது, ஒரு சின்ன கட்சி கூட இது வரைக்கும் தாவேகாவுக்கு நோக்கி போல. அப்படி இருக்கும்போது காங்கிரஸும் தாவேகாவும் சேர்ந்து என்ன ரிசல்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற எந்த பதிலும் இல்லாமல் காங்கிரஸை வந்து இழுத்து மூடிடுவோம் அப்படிங்கிற வேலைகளை தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்க காங்கிரஸ் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. சிஎம் வந்து நேற்று அந்த 22ஆம் தேதி கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்குவோம் அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. அதில் வந்து அந்த ஒரு வார்த்தை கடைசியாக தான் இருந்துச்சு அந்த ஒரு பேஜில். அதுக்கு முன்னாடி என்ன அவர் சொல்கிறாருனாக்க, நாங்கள் வந்து எலெக்ஷன் வேலைகளில் இருக்கோம், எஸ்ஐஆர் பணிகள் நடந்துகிட்டு இருக்கு, முதல் கட்ட பணிகளில் திமுகவினர் ஈடுபட்டாங்க, இப்போ 2ஆம் கட்ட பணிகள் நடந்துகிட்டு இருக்கு, இறுதி வாக்காளர் பட்டியல் வர வரைக்கும் அந்த வேலைகள் போயிட்டு இருக்கும், ஒரு பக்கம் மகளிர் அணி மாநாடுகள் நடக்குது, இளைஞர் அணி சந்திப்புகள் நடந்துகிட்டு இருக்கு, என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடின்னு ஒரு கேம்பெயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பூத் ஏஜென்ட்டுகளை நடத்தி கூப்பிட்டு மாநாடுகள் நடத்திக்கிட்டு இருக்கோம், தேர்தல் அறிக்கை தயாரிப்புகள் வந்து தமிழ்நாடு முழுக்க போய்கிட்டு இருக்கு. அப்போ தேர்தலில் ஜெயிக்கணும்னா இந்த வேலையெல்லாம் பண்ணணும், இந்த வேலையெல்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதை பட்ஜெட் வேற இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட போகிறோம், இதுக்கு அப்புறம் தான் கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிறது அவங்க தெளிவாக அந்த அறிக்கையில் சொல்கிறாங்க. ஸோ இந்த வேலையெல்லாம் வந்து திமுக தான் பண்ணணும்னு கிடையாது, அதிமுகவும் எல்லா எதிர்கட்சிகளும் பண்ணணும், குறிப்பாக காங்கிரஸும் பண்ணணும். ஸோ இந்த பணிகள் எதெல்லாம் காங்கிரஸ் பண்ணியிருக்கு, இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம், பண்ணி நாங்கள் தேர்தலுக்கு ரெடியாக இருக்கோம், இப்போ வாங்க கூட்டணிக்கு பேசுவோம், சீட்டுக்கு பேசுவோம் அப்படிங்கிறது தான் முறை. ஸோ அதை மறைமுகமாக நேற்று திமுகவும் சொல்லிட்டாங்க. ஆனாலும் காங்கிரஸ் அதை பற்றி எதுவும் கவலைப்படாமல் எத்தனை சீட்டு அப்படிங்கிறதுல திருப்பியும் இதாக இருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கு வந்துட்டா அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுக்கு 2 சம்பவம் வந்து உதாரணமாக இருக்கிறது. வந்தவாசி, திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் கிழக்கு மாவட்டத்தினுடைய தாவேகா செயலாளர் உதயகுமார் அப்படிங்கிறவர் பிறந்தநாள் கொண்டாடி இருக்கா. அப்படி 3 கிலோமீட்டருக்கு வந்து ரோட் ஷோ நடத்திருக்காங்க. ரோட் ஷோ விஜய்க்கே அனுமதி கிடையாது. கிழக்கு மாவட்ட செயலாளர் அவரே ரோட் ஷோ நடத்திருக்காரு. வந்து ஃபுல்லாக வந்து அப்படியே மலர் பந்தல்கள்லாம் போட்டுட்டு அவர் பாட்டுக்கு நடந்து முழுக்க வந்து பொதுமக்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவிலான தொந்தரவை கொடுத்திருக்கார். இன்னைக்கு புஷியான் வந்து பேரை குறிப்பிடாமல் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த மாவட்ட செயலாளர் கண்டிக்கிறதோ நடவடிக்கை எடுக்கிறதோ ஒன்றும் கிடையாது. ஏன்னா தலைவரே வந்து யார் கண்டிப்பும் இல்லாமல் வளர்ந்து அவர் அப்படிங்கிறனால அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா சென்னையில் வந்து பாரிமுனை பகுதியில் வந்து தாவேக்காரர்கள் சர்வே செல்ல போன திமுக காரர்களை அடித்து விட்டார்கள் அப்படிங்கிறாங்க. ஆனால் இப்போ அங்கே பொதுமக்கள் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இவங்க வந்து தாவேக்காக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி எங்களை வந்து மிரட்டினாங்க அப்படின்னாங்க. பொதுவாக சர்வே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து ஒரு தனியார் ஏஜென்சி நடத்தும், அதுக்கு பேர் தான் சர்வே. ஒரு கட்சி ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படிங்கிறது வந்து தனியார் ஏஜென்சி தான் எடுக்கணும். வந்து இப்போ திமுக காரங்க போய் சர்வே எடுத்தாங்கன்னா
திமுககாரங்க வந்து இது கருப்பு கரவை திமுக கொடியோட போய் நீ யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு பேர் சர்வே யாரு? அப்ப என்ன வந்து மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் வராதா வந்து? அப்ப சும்மாச்சுக்கு என்ன சொல்லுவாங்களே உங்க கட்சிக்கு தாங்க ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏடிஎம்கே காரு உண்மையிலே ஒரு வட்டச்செயலாளர் இருந்தால் அவர் எதிர்ப்பாரு, அதில் ஒரு வாக்குவாதம் இதெல்லாம். இவங்க தாகக்காரங்கெல்லாம் வந்து கொடியெல்லாம் வச்சுட்டு போய் அங்கே வந்து நாங்கள் சர்வே எடுக்கிறோம், நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னா, எதுக்கு சர்வே எடுக்கணும்? 2 மாதத்தில் எலெக்ஷனே வருது, எலெக்ஷனில் நில்லுங்க, எலெக்ஷன் நின்று ஜெயிக்க பாருங்க. இல்லை இதுக்கு முன்னாடி பாராளுமன்ற தேர்தல் வந்துச்சு, இடைத்தேர்தல் வந்தது, எங்கேயாவது நின்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எதுவுமே இல்லாமல் அவங்க சர்வே எடுக்க போகிறோம். சர்வே வந்து பத்திரிகைகள் இருக்கட்டும், தனியார் ஏஜென்சி இருக்குது, CNN, IBN, நியூ ஓட்டர், எக்கச்சக்கமான ஏஜென்சிகள் சர்வே எடுக்கிறது எடுத்துமே வெளியிட்டு இருக்கிறார்கள். ஒரு கட்சி சர்வே எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. சர்வே எடுக்கிறங்கிற பேரில் வந்து பொதுமக்களை டார்ச்சர் பண்ணுவது ஒன்றும் இல்லை. துபாயில் வந்து ரேஸ் நடக்குது, அஜித் வந்து அங்கே வந்து ரேஸ் நடத்துகிறப்ப அங்கே வந்து அஜித்னு சொல்லி சத்தம் போட்டிருக்காங்க. அவர் வந்து கோவப்பட்டிருக்காரு. இது ஒன்றும் தேட்டர் கிடையாது, நீங்கள் கூக்குள் இருக்கிறதுக்கு. தேட்டர்லேயும் கூக்குள் கூடாதுங்கிறது வேற விஷயம். ஆனால் வேற வழி இல்லை. தேட்டரில் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் போனோம்னா வந்து நம்ம படமே பார்க்க முடியாது, முழுக்க ரசிகர்களுடைய கூச்சல் தான் இருக்கும். அப்படிப்பட்ட சூழலில் அவர் வந்து ஒரு கட்சியெல்லாம் ஆரம்பிக்கிறார். அவர் இருக்கிற ரசிகர் மன்றத்தெல்லாம் கலைச்சி விட்டு எப்பயாவது படத்தில் நடிப்பேன், நான் பாட்டு கார் ஓட்டேன்னு போகக்கூடிய ஒருத்தரே தன்னுடைய ரசிகர்களை கண்டிக்கிறார். ப்ளீஸ் பிஹேவ் யுவர் செல்ஃப். தியேட்டர் கிடையாதுங்க, ப்ளீஸ். ஒருத்தர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் எந்த இதுவுமே இல்லாமல் யார் என்ன வேணாலும் பண்ணிக்கங்கிற மாதிரி உட்காந்தே இருந்தாருன்னா அது என்ன நியாயம் அப்படிங்கிறது அடிப்படையாக இருக்கக்கூடிய கேள்வி. இவங்க வந்து சர்வே எடுக்கிறேன்ட்டு போய் இந்த பஞ்சாயத்துக்காக நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பேட்டி கொடுக்கும்போது வந்து முன்னுக்கு பின் முரணாக தான் தாவேக்காவினர் வந்து பேசுகிறாங்க. நாங்கள் வந்து சர்வே எடுக்கலாம் போல, நாங்கள் வந்து ஜூஸ் குடிக்க போனோம், அதாவது கும்பலாக கொடியெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த தெருவில் தான் நல்லா ஜூஸ் கிடைக்கும்ட்டு குடிக்க போயிருக்காங்க. அப்புறம் அதே பேட்டியிலே அந்த அம்மா வந்து சர்வே எடுக்க போனோம்ட்டு மாற்றி பேசுகிறாங்க. சர்வே எடுக்க போனது மட்டும் இல்லாமல் சர்வே எடுக்கிறதே எப்படின்னு அவங்களுக்கு முதல்ல தெரியல. அங்கே போய் அவங்கள்ட்ட வந்து பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் ஸ்டேட் இதெல்லாம் கேட்டிருக்காங்க, பாஸ்புக்கெல்லாம் கேட்டிருக்காங்க, லோன் அதுக்குதான் அவங்க வந்து எதுக்கு இதெல்லாம் கேட்குறீங்கன்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு வாக்கிய தகராறு மாதிரி ஆகியிருக்கு. அதை வந்து எப்படி இதை வந்து பயன்படுத்திக்கலாம் அரசியலுக்கு அப்படின்ட்டு ஆதவர்ஜனா முதற்கொண்டு எல்லாரும் ராஜ்குமார் முதற்கொண்டு எல்லாரும் கிளம்பி அங்கே போய் நின்றுக்கிட்டு பேட்டி கொடுத்துட்டு சேகர் பாபு வந்து என்னை தொட்டு பார்க்க சொல்லுங்க, என் சட்டை மேலே கையை வைக்க சொல்லுங்கன்ட்டு பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு ஆதவர்ஜனா. அதனால் இவங்க வந்து திருந்ததுக்கான வழியே எதுவும் தெரிய மாட்டேங்குது. இன்னொன்று வந்து என்னன்னா, அவங்க வந்து ஆல்ரெடி வந்து 42% அப்படின்ட்டு வச்சிருக்காங்க. அது இருந்தாலே நிச்சயம் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கேரளா, ஆந்திரான்ட்டு ஒரு 3 ஸ்டேட்டில் வந்து ஆட்சி அமைக்கலாம். ஆனாலும் எதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் சர்வே எடுக்கிறோம், உரத்துக்கு நீ தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா அப்படிங்கிற மாதிரி அப்படின்ட்டு சர்வே எல்லாம் எடுக்கிறாங்கன்னு தெரியல. மராட்டியத்தினுடைய துணை முதலமைச்சராக இருந்த அஜித் பவார் விமான விபத்தில் இறந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ வந்து அஜித் பவாருடைய மருமகன் திரு ரோஹித் பவார் அப்படிங்கிறவர் இது மரணம் கிடையாது, இது திட்டமிட்ட கொலை அப்படின்னு சொல்லிட்டு 2 மிக முக்கியமான கேள்விகளை அவர் கேட்டிருக்கார். அந்த விமான விபத்துக்கு உள்ளாவதற்கு 1 நிமிஷத்துக்கு முன்னால் வந்து அதை எதிர்வினை செய்யக்கூடிய கருவி ஏன் அணைத்து வைக்கப்பட்டது? இன்னொன்று அதை வந்து அந்த விமானத்தை இயக்கிய பைலட் யாருன்னா ஏற்கனவே வந்து மது அருந்தி விட்டு விமானம் ஓட்டியதுனால சஸ்பெண்ட் செய்யப்பட்டவர். அவரையே வந்து நீங்கள் வந்து திறமையானவர்களாக இருக்கிறப்ப இப்படி குற்றச்சாட்டுக்கு உள்ளானவரையே வந்து நீங்கள் வந்து நியமித்தீர்கள் அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வியே கேட்கிறார். என்னன்னா வந்து நம்ம வந்து எந்த முடிவுக்கும் வர முடியாது அப்படின்னாலுமே கூட அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை உடைச்சு பிஜேபியோட கூட்டணி சேர்ந்து அமைச்சர்கள் இருக்கிறார். அதே நேரத்தில் வந்து அவர் வந்து தன்னுடைய சித்தப்பா சரத்பவாரோடையும் தொடர்ச்சியாக வந்து ஒரு உறவில் இருக்கிறார். ஒரு கட்டத்தில் வந்து 2 கட்சிகளுமே ஒன்றிணைவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மகாராஷ்டிராவோட வந்து உள்ளாட்சி தேர்தல்களில் வந்து சில தொகுதிகளில் வந்து 2 கட்சிகள் சேர்ந்து போட்டியிடுவது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி வந்து 2 கட்சியும் வந்து சேர்ந்து விட்டால் பாஜகவுக்கு தான் அது பெருத்த பின்னடைவு ஏற்படுத்தும் அப்படிங்கிற சூழலில் இந்த அஜித் பவாருடைய மரணம் நடந்திருக்கிறது. அஜித் பவார் மரணம் நடந்த சில நாட்களில் பார்த்தோன்னா அவங்களோட மனைவியை துணை முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க. ஊர் முழுக்க வாரிசு அரசியல் எடுக்கிறோம், குடும்ப அரசியலை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலேயே வராது அஜித் பவார் மனைவியை வந்து துணை முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க. ஏன் இதெல்லாம் அவசரமாக நடக்கிறது அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே எழக்கூடிய கேள்விதான். அந்த கேள்வியை அஜித் பவாருடைய மருமகனும் எழுப்பியிருக்கிறார். முதல்ல மம்தா பானர்ஜி தான் சொன்னாங்க இந்த மரணத்தில் வந்து சந்தேகம் இருக்கு அப்படின்ட்டு. ஆனால் சரத்பவார் வந்து பெருந்தன்மையாக வந்து இந்த நேரத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசாதீங்க அப்படின்ட்டு அதுக்கு முட்டுக்கட்டை போட்டார். ஆனால் அவருமே வந்து சொல்லியிருந்தாரு, நாங்கள் 2 பேரும் சமீபத்தில் தான் சந்திச்சு மூத்த தலைவர்களாலும் சந்திச்சு வந்து கட்சி இணைக்கிறதை பற்றி பேசியிருந்தோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமேலு அந்த வீடியோலாம் வந்துச்சு, சரத்பவாரும் அஜித் பவாரும் அவங்க தலைவர்களோட உட்காந்து கேஷுவலாக பேசிகிட்டு இருக்க மாதிரி. அதனால் தொடர்ந்து இப்போ வந்து குடும்பத்துக்குள்ளே இருந்தே இது மாதிரி கேள்விகள் வருது. இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு மகாராஷ்டிரா பாஜக அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இருக்குது. ஓகே, அரசியலை தாண்டி 2 நாட்களாக சமூக வலைத்தளத்தில்
தீவிரமாக வாதிக்கக்கூடிய ஒரு சமூக பிரச்சனை பற்றியே நம்ம பேசணும். பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா, புகழ்பெற்ற ஒரு பேச்சாளர், திரைப்படங்களில் கூட அவர் நடித்திருக்கிறார். அவர் அமெரிக்காவிற்கு சென்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க தமிழ் சங்கத்தின் நிகழ்ச்சியில் கலந்துருக்காரு. அப்போ என்னன்னா ஒரு பெண்மணியிடம் போய் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்துருக்கீங்க அப்படிங்கிற காரைக்குடி அப்படிங்கிற காரைக்குடினோடு நீங்கள் செட்டியாரா அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே அவங்க நான் அவங்க சாதியை சொல்ல விருப்பம் இல்லைங்கிறவ துருவி கேட்டார் என்கிற ஒரு குற்றச்சாட்டு அந்த பெண்ணுடைய சகோதரர் கார்த்திகேயன் தஸ்துரா அப்படிங்கிறவர் சமூக வலைத்தளத்தில் எழுதியிருந்தார். அது குறித்து கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் வர ஆரம்பித்தது. திராவிட கழகத்துடைய பிரச்சார செயலாளர் வழக்கறிஞர் அருள்மொழியிலிருந்து பலரும் அது குறித்து எழுதியிருந்தார்கள். இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னால் அவர் ஒரு தன்னிலை விளக்கத்தை அவர் போட்டிருக்காரு, ராசா போட்டிருக்காரு. இல்லை, நான் அப்படியெல்லாம் கேட்கல, எனக்கு எங்கேயும் அப்படி கேட்கக்கூடிய பழக்கம் இல்லை, நான் செட்டிநாடா அப்படின்னு தான் கேட்டேன், அது அவங்க காதில் செட்டியாரா அப்படின்னு கூட விழுந்துருக்கலாம் அப்படிங்கிறாரு. அந்த தமிழ் சங்கமே அதுக்கான மறுப்பை அதாவது இவர் கேட்கல அப்படிங்கிற மறுப்பு வெளியில இந்த மாதிரியான விரும்பத்தக்காத நிகழ்வுகள்லாம் நடக்கலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிக்கையுமே விட்டிருக்கிறார்கள். ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த சாதி கேட்கக்கூடிய பழக்க வழக்கம் என்பது உண்மையிலேயே வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒன்று. ஏன்னா தமிழ்நாடு தான் இந்தியாவிலே சாதி பெயர்களை நீக்குவது அப்படிங்கிறத ஒரு இயக்கமாகவே நடத்தி அதை ஒரு முன்னெடுத்திருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கி பல பெருசுகள் பார்த்தோம்னா நேரடியாக ஜாதி பேர் கேட்காம ஊரில் நீங்கள் என்ன தெரு என்ன சாமி கும்பிட்றீங்க அப்படின்னு சுற்றி வளைச்சு நீங்கள் இவர் தானே அப்படின்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. இன்னும் சென்னையிலாம் பார்த்தோம்னா சைவர்கள் மட்டும்தான், வெஜிடேரியன்ஸுக்கு மட்டும்தான் வீடு அப்படின்னு போர்டு போடக்கூடிய ஒரு பழக்க வழக்கமாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இவர் பட்டிமன்ற பேச்சாளர் ராஜாவை பொறுத்தவரைக்கும் இவர் கேட்டாரா கேட்கலையா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அவர் மீது அவதூறு செய்யக்கூடிய அளவுக்கு, உள்நோக்கத்தோடு அவதூறு செய்யக்கூடிய அளவுக்கு அந்த வலைப்பதிவு வரைக்கும் அப்படி ஒரு நோக்கம் இருக்கிற மாதிரிலாம் ஒன்றும் தெரியல. ஏன்னா 2 பேர்த்துக்கும் தனிப்பட்ட முறையில் இவர் ஒரு பட்டிமன்றத்தில் அவர் போட்டியை பட்டிமன்றம் நடத்துகிறான்னு சொல்ல முடியாது. அவர் நடக்காமல் அப்படி ஒரு விஷயத்தை சொல்வதற்கான வாய்ப்புகளும் கிடையாது. அது பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். இது மிக மிக அநாகரிகமான ஒன்று அப்படிங்கிறத நம்ம பதிவு செய்கிறோம். கடைசியாக 2 விளையாட்டு செய்திகளை சொல்லி முடித்துக் கொள்ளலாம். ஒன்று என்னன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கார், அரசு மாணவர்களுக்கு இந்த மருத்துவ படிப்பில் 7.5% உள்ளீடு ஒதுக்கீடுங்கிறது என் சிந்தனையில் உதித்த எண்ணம், நானே சிந்தித்து உருவாக்குனது அப்படிங்கிறார். அதை இவர் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் சொன்னதா சொல்றாரு. அவருடைய அழுத்தத்தின் காரணமாக தான் நான் கொண்டு வந்ததா சொல்றாரு. இல்லை நானே வீட்டில் உட்காந்து நானே சிந்திச்ச ஒரு நாள் கம்பராமாயணம் சேக்கலாருடைய அந்த கம்பராமாயணத்தை படித்து புரட்டப்போ 32ஆம் பக்கத்துலேருந்து அந்த யோசனை எனக்கு வந்துச்சு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒன்று சொல்லியிருக்கார். அதாவது அந்த காலத்தில் யாருமே வாழலை, இது கொண்டு வராதப்போ யாருக்குமே எதுவுமே தெரியாதுங்க மாதிரி நினச்சி பேசிட்டு இருக்கார். எதுக்காக அந்த 7.5% இடஒதுக்கீடை கொண்டு வந்தார்னா, நீட் தேர்வுங்கிற ஒன்று வருகிறது. நீட் தேர்வுக்கு எதிராக அனிதா வழக்கு போடுகிற உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படுகிறது. பிறகு அனிதாவுடைய மரணம் என்பது தமிழ்நாடு முழுக்க கொந்தளிப்புகளை ஏற்படுத்துகிறது. தொடர்ச்சியாக நீட்டுக்கு எதிரான தற்கொலைகள்ங்கிறது தொடர்ச்சியாக நடக்கிற பொழுதுதான் தமிழ்நாடே மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு சூழலை பாஜக கூட்டணியில் அதிமுகவுக்கு வேற வழியே இல்லை. நீட்டை அவங்களால ஒழிக்க முடியல அப்படிங்கிறப்ப சரி இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்போம் அப்படின்னு கொண்டு வந்தது தான் எடப்பாடி பழனிசாமி தவிர அவர் ரொம்ப விருப்பப்பட்டு அரசு பள்ளி மாணவர்கள் முன்னேறலாம் கொண்டு வரல. அப்படி இருக்கக்கூடிய சூழலை அந்த கொண்டு வந்ததையுமே கவர்னர் கிடப்பில் போட்டு வைத்திருந்தார். அன்னைக்கு இருந்த கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் திமுக கவர்னர் மாளிகையை முற்றுகிடப் போவதாக போராட்டம் அறிவித்ததற்கு பிறகுதான் அவசரமாக அவர் கையெழுத்து போட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மருத்துவ படிப்பை தாண்டி பொறியியல் படிப்புகளுக்கும் தொழில்நுட்ப படிப்புகளுக்குமே உண்டு அப்படிங்கிறத எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் இவர் யாருக்குமே எதுவுமே இவர் தான் பேப்பர் படிக்க மாட்டா, அப்படி காலையில் டிவி பார்த்தா எல்லாம் தெரிஞ்சுக்குவாருங்கிறதுக்காக யாருக்குமே எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னொருத்தர் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா மதுரை எய்ம்ஸ் முடிக்காததுக்கு காரணமே திமுக அரசு தான், அவங்க தான் நிலத்தை கையகப்படுத்தி கொடுக்கல அப்படின்னு இருக்காரு. மதுரை எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டப்பட்டது எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சி காலகட்டத்தில். அப்போ நிலத்தை கையகப்படுத்த வேண்டிய பொறுப்பு அன்னைக்கு இருந்து எடப்பாடி பழனிசாமியோட அரசுக்கு தான் இருக்கிறது. கடந்த காலத்தில் அதாவது இவங்க கூட்டணியில் இருந்தப்ப தமிழ்நாடு அரசு நிலத்தை கையகப்படுத்தி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டே சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் இருந்துக்கிட்டேன் அப்போ தமிழ்நாடு அரசே மறுத்தது என்னன்னா நாங்கள் இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை விட அவர் சொல்லியிருக்கிற காமெடி என்னன்னா, முதலமைச்சர் போய் கட்டட பணிகளே பார்க்கவே இல்லைங்க, அதனால தாங்க எய்ம்ஸ் முடிக்கலன்னு அவர்னா மேஸ்திரியா போய் இவர் பார்க்காதனால நிப்பாட்டி வச்சுட்டாங்களா இந்த மார்பிள் கல் போகிறதெல்லாம் எவ்வளோ கொடூரமான ஒரு விஷயம். முடிஞ்சு ஃபைனல் இயரே முடிச்சு ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரியில் அந்த மாணவர்களை படிக்க வச்சு ஃபைனல் இயரும் முடிச்சுட்டு ஒரு பேஜ் வெளியில் வர போகிறாங்க. எய்ம்ஸு அப்படிங்கிற பேரில் எய்ம்ஸ்லேயே படிக்காமல் ஒரு பேஜ் வெளியில் வரப்போகுது அப்படிங்கிறதான் பாஜகவுடைய சாதனையாக இருக்கிறப்ப முதலமைச்சர் ஏன் கட்டட பணிகளை மேற்பார்வையிட போல, முதல்ல நீங்கள் கட்டினா தானே மேற்பார்வையிடுவாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது.
போன 2021 சட்டமன்ற தேர்தலில் உதயநிதி ஸ்டாலின் செங்கலை எடுத்துட்டு பிரச்சாரம் பண்ணார். அடுத்த 2026 தேர்தல் வந்துருச்சு. இடைப்பட்ட காலத்தில் வந்து ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நடந்துருச்சு, இடைத்தேர்தல் நடந்துருச்சு, உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு, எல்லாம் முடிஞ்சும் சிஎம் ஸ்டாலின் போய் மேற்பார்வையிடாதனால அதை வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்கன்னா அவர் மேலே எவ்வளோ மரியாதை வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து இது போன்ற பல்வேறு விதமான செய்திகளை விரிவாக விவாதிப்பதற்கும் உரையாடுவதற்கும் மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோட தொடர்புகள் முச்சனி ஷோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப் மாதிரியே மற்ற சமூக இணையதளங்களில் நமக்கான பேஜஸ் இருக்கு, அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் உங்களுக்கு சந்திப்போம். நன்றி.